சற்றுமுன் வெளியான தகவல். ரயில் பயணிகளுக்கு சூப்பர் வசதி. டிக்கெட் கேன்சல் பண்றது செம ஈஸி. அது சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரயில் டிக்கெட்டை ஆன்லைன் மூலமாக கேன்சல் செய்ய புதிய வசதி வந்துள்ளது. இனி பயணிகளுக்கு எந்த சிரமமும் இருக்காது. இந்தியாவில் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் ரயிலில் பயணம் செய்கின்றனர். பெரும்பாலான பயணிகள் IRCTC வலைத்தளம் அல்லது பல்வேறு செயலிகளை பயன்படுத்தி ஆன்லைனில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்கின்றனர். சில பயணிகள் நேரடியாக ரயில் நிலையத்திற்கு சென்று டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்கின்றனர். இந்நிலையில் டிக்கெட் கவுண்டரில் வாங்கிய டிக்கெட்டுகளை ஆன்லைனில் ரத்து செய்யும் வசதி வந்துள்ளது. மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இது தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதாவது கவுண்டர் டிக்கெட்டுகளுக்கு ஆன்லைன் ரத்து வசதி கிடைக்கும் என்றாலும் பயணிகள் தங்கள் பணத்தை திரும்ப பெற முன்பதிவு கவுண்டருக்கு நேரில் செல்ல வேண்டும் என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். MP மேதா விஸ்ராம் குல்கர்னி மாநிலங்களவையில் இது தொடர்பாக ஒரு கேள்வியை எழுப்பினார். காத்திருப்பு பட்டியலில் உள்ள கவுண்டரில் இருந்து டிக்கெட் வாங்கிய பயணிகள் ரயில் புறப்படுவதற்கு முன்பு தங்கள் டிக்கெட்டுகளை ரத்து செய்ய ரயில் நிலையத்திற்கு செல்ல வேண்டுமா என்று அவர் கேள்வி கேட்டார். இந்த கேள்விக்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர், ரயில்வே பயணிகள் விதிகள் 2015 இன்படி அசல் PRS டிக்கெட்டை முன்பதிவு கவுண்டரில் ஒப்படைத்தால் டிக்கெட் ரத்து மற்றும் பணத்தை திரும்ப பெறும் செயல்முறை செயல்படுத்தப்படும் என்று கூறினார். சாதாரண சூழ்நிலைகளில் PRS கவுண்டர் டிக்கெட்டுகளை IRCTC வலைத்தளம் மூலமாகவோ அல்லது 139 என்ற எண்ணை அழைப்பதன் மூலமாகவோ ஆன்லைனில் ரத்து செய்யலாம் என்று அஸ்வினி வைஷ்ணவ் தெளிவுபடுத்தியுள்ளார். இருப்பினும் டிக்கெட்டை ரத்து செய்ய பிறகு பயணிகள் அசல் டிக்கெட்டை முன்பதிவு கவுண்டரில் டெபாசிட் செய்து பணத்தை திரும்ப பெற முடியும். அவ்வப்போது ரயில்வே நிர்வாகம் அறிவிக்கும் விதிகளின்படி பணத்தை ரயில் பயணிகள் திரும்ப பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பயணிகளுக்கான ஆன்லைன் டிக்கெட் ரத்து வசதியை விரிவுபடுத்துவதன் மூலம் இந்திய ரயில்வே ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்துள்ளது. கவுண்டர் டிக்கெட் வைத்திருக்கும் பயணிகள் இப்போது ஆன்லைன் மூலம் ரத்து செய்யும் விருப்பத்தையும் பெறுவார்கள். ஆனால் பணத்தை திரும்ப பெற முன்பதிவு மையத்திற்கு நேரில் செல்ல வேண்டும். இது டிக்கெட்டுகளை மாற்றுவதில் பயணிகளுக்கு அதிக நெகிழ்வுத்தன்மையை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மதுரைக்கு வரும் இரண்டாவது டிமார்ட் கிளை எந்த இடம்னு தெரியுமா? அதாவது தமிழகத்தில் டிமார்ட் கடைகள் பல மாவட்டங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றன. மதுரையில் தனக்கன்குளத்தில் இரண்டாவது கிளை தொடங்குவதற்காக கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டிமார்ட் கடைகள் பிரபலமாக உள்ளன. சென்னை, திருச்சி, கோவை, மதுரை போன்ற மாவட்டங்களில் டிமார்ட் கடைகள் உள்ளன. திருநெல்வேலியில் புதிய கிளை 2026இல் திறக்கப்பட உள்ளது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். டிமார்ட் ஒரு பிரபலமான நிறுவனம். இது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இங்கு அனைத்து பொருட்களும் குறைந்த விலையில் கிடைக்கின்றன. இதனால் மக்கள் எப்போதும் டிமார்ட்டில் கூட்டமாக காணப்படுகிறார்கள். வியாபாரிகள் முதல் சாதாரண மக்கள் வரை இங்கு பொருட்கள் வாங்க வருகின்றனர். இதனால் டிமார்ட் எப்போதும் பரபரப்பாக இருக்கிறது. கோவை மாவட்டத்தில் அதாவது சென்னையில் டிமார்ட் கடைகள் உள்ளன. மேலும் திருச்சி, கோவை, மதுரை போன்ற நகரங்களிலும் டிமார்ட் கிளைகள் திறக்கப்பட்டுள்ளன. கோவையில் மட்டும்
5க்கும் மேற்பட்ட டிமார்ட் கடைகள் உள்ளன. இக்கடைகளுக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது. மதுரை அவனியாபுரம் டிமார்ட், அதாவது தென் தமிழகத்தில் திருநெல்வேலி உள்ளது. திருநெல்வேலியில் டிமார்ட் கிளை விரைவில் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். மதுரையில் ஏற்கனவே அவனியாபுரத்தில் டிமார்ட் கிளை திறக்கப்பட்டுள்ளது. இந்த கடைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்நிலையில் 2வது கிளை மதுரை தனக்கன் குளத்தில் தொடங்க இருக்கிறது. விரைவில் கட்டுமானப் பணிகள் அனைத்தும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு டிமார்ட் கிளை திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் 3 மற்றும் 4வது கிளைகளுக்கு இடம் தேர்வு நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மதுரை மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. இது குறித்து மக்கள் கருத்து தெரிவிக்கையில், மக்கள் அதிகமுள்ள பகுதிகளிலும் டிமார்ட் கிளை திறக்கப்பட்டால் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று கூறி வருகின்றன. இதன் மூலம் தென் மாவட்டங்களில் வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி காமிக்கும். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுவது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. விடுபட்டோருக்கு 3 மாதங்களில் மகளிர் உரிமை தொகை தங்கம் தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். அதாவது தமிழ்நாட்டில் விடுபட்டோருக்கு 3 மாதங்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட வெட்டிலை முருகன்பட்டி, அல்லாலப்பேரி ஆகிய பகுதியில் ரூபாய் 9.45 லட்சத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலை கடைகளை மக்களின் பயன்பாட்டிற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். அதேபோல மறைக்குகல் பகுதியில் 13.16 லட்சத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையையும் திறந்து வைத்தார். இதன் பின்னர் நிகழ்வில் பேசிய அமைச்சர், மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற நிறைய பெண்கள் மனு அளித்துள்ளன. இன்னும் 3 மாதங்களில் விடுபட்ட மகளிரிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதி வாய்ந்தவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இன்னும் 3 மாதங்களில் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் உதவித்தொகை கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.